கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள்ல உங்களை மத்தியில பேசும்படியாக ஆண்டு கொடுத்த வார்த்தைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். யோவானுக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல பார்க்கிறோம். 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அந்த 8ஆம் வசனத்துல முதல் இதுல சொல்லப்படுகிறது, பயப்படுறவர்களும் அக்கினி கடல்ல தள்ளப்படுவார்கள் என்று வேதத்துல பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே மகனே மகளே என்று ஆண்டவர் சொல்ல. பயந்தவர்கள் என்ன பண்ண முடியாது, எதை பார்த்தாலும் ஒரு பயம். ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் இருக்கிற காட்டில் உங்களோடு கூட இருக்கிறவர் நான், பயப்படாத. உலகத்தை கண்டு, போராட்டத்தை கண்டு, பிரச்சனை கண்டு நீ பயப்படாத. அதுக்கு நீ எதிர்த்து நிக்கணும். பயப்பட்டா பயத்தை கொண்டு வருகிறவர் பிசாசு. அதுக்கு நீ பயப்படாத. அந்த வார்த்தை கேட்கிற சகோதரனை சகோதரி பயப்படாத. இன்னைக்கு ஒரு பயத்தோடு இருக்கிறாயா, ஒரு கலக்கத்தோடு இருக்கிறாயா, பயப்படாதன்னு ஆண்டவர் சொல்கிறார். பயப்படாதுன்னு சொல்லி இந்த வேத புத்தகத்துல அநேக இடத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பயப்படாதீர்கள் நான் உங்களோடு இருக்கிறேன். சீசர்கள்ட்ட சொல்லுகிறார். பழைய ஏற்பாடுல பார்க்கிறோம், பயப்படாதீர்கள். பயந்தவனுக்கு என்ன பண்ண முடியாது, பரலோகம் போக முடியாது. அவன் அக்கினி கடல்ல தள்ளப்படுவான் என்று வேதத்துல பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு உலகத்தில் உள்ள காரியங்கள பயம், என் நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற பயம். திருமணம் முடிக்கிறவங்களுக்கு பயம், அருமையான புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறவங்களுக்கு பயம், ஊழியம் செய்யறவங்களுக்கு பயம், படிக்கிறவங்களுக்கு ஒரு பயம், எதற்கடுத்தால் தொழில் செய்ய போறவங்களுக்கு பயம், எதற்கடுத்தாலும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். பயந்தவங்க பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து போக முடியாது. பயத்தை கொண்டு வருகிறவர் பிசாசானவர். ஒரு இருளை கண்டா பயம். அநேக ஜனங்களை இந்த தேசத்துல வருகிற சட்ட திட்டங்களை கொண்டு வந்தா பயம் வருகிறது, போராட்டம். தேவ பிள்ளையே, ஆனா ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாத. உனக்கு விரோதமா அநேகர் எழும்புகிறாங்களா, உன்னோட அநேக பலத்தவர்கள், அவர்களை கண்டு நீ பயப்படாத. அநேக ஜாதிகளை கண்டு பயப்படாத. அநேக போராட்டங்களை கண்டு பயப்படாத. அநேக பிரச்சனை கொண்டு பயப்படாத. கோலியாத்தை கண்டு அநேகர் பயந்தார்கள், மிலிட்டரியே பயந்தது. ஆனா தாவீது பயப்படல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அதனால ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே. அருமையான மகனே நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். பயந்தவங்க பரலோகம் போகவே முடியாது. எதை கண்டாலும் உலகத்துல இருக்கிற காட்டில் என் கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர்ங்கிறத நினைச்சுக்கள். பயப்படாத, ஆண்டவர் வாங்க கூட தான் இருக்கிறாங்கிறத தைரியத்தோடு திடத்தோடு இரு. நீ பயப்பட எந்த காரியத்தையும் குறித்து நாளைக்கு என்ன ஆகுமோ என்று சொல்லி பயப்படாத. கலங்காத தேவ பிள்ளை. எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்கு நீ பயப்படாத. ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடு. எக்ஸாம் எழுதுற பிள்ளைகள் தான் சரி, புதுசா நீ காலேஜுக்கு சேர பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எந்த காரியங்கள் தொழில் செய்யற யாரும் நீ பயப்படாதன்னு ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, பயப்படுவர்களும் அக்கினி கந்தகமான கடல்ல தள்ளப்படுவார்கள் என்று வேதத்துல பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கிறோம், அவிவிசுவாசி இருக்கவே கூடாது. இன்னைக்கு அநேக அவிவிசுவாசி எல்லாம் எங்க பரலோகம் போக முடியாது. அது மட்டும் என்ன ஆண்டவர் சொல்கிறார், அவிசுவாசிகளும் பரலோகம் போக முடியாது, அக்கினி கடல்ல தள்ளப்படுவார்கள் சொல்லப்படுகிறார். அவிசுவாசம் எதை கண்டாலும் ஒரு அவிசுவாசம். இது நடக்குமா நடக்காதா, இந்த காரியங்களை நான் செய்ய போறேன், இது நடக்குமா நடக்காதா என்று சொல்லி நான் அநேகர் சொல்லுவாங்க, நான் அப்பவே நினைச்சேன் இது நடக்காதுன்னு சொல்லி. அவிசுவாசி இல்லாம இருக்கு. சங்கீதம் 27:13 சொல்கிறது, நீ விசுவாசமுள்ளவனா இரு, விசுவாசத்துல நீ எதை பெற்றுக்கொள்வான்னு சொல்லி விசுவாசிக்கிறாயோ அதை தான் ஆண்டவர் உனக்கு செய்வா, பெற்றுக்கொள்வாய், அதை தான் செய்வா. என் அவிசுவாசத்துல இருக்க கூடாது. அதனாலதான் அவிசுவாசியே உனக்கு இல்ல, அவிசுவாசம் எங்க போனது என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் சொல்வார், அற்ப விசுவாசியே, அவிசுவாசியாக நீ இருக்காத, விசுவாசியாக இரு. தேவன் எனக்கு இந்த காரியத்தை செய்வார், என்னுடைய குடும்ப காரியங்களை செய்வார், ஊழியத்தில் இந்த காரியங்களை செய்வார், என் மகளுக்கு திருமண காரியங்களை செய்வார், என் தொழிலை செய்வார், என் படிப்பிலை விசுவாசி. விசுவாசத்தோட கடந்து போ. இந்த உலகத்துல அவிசுவாசப்பட்ட என்னால் எந்த அற்புதமும் வாழ்க்கையில நடக்காது. இந்த வார்த்தையை கேட்கிற சகோதரனை சகோதரி நீ யாரா இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை நீ கேட்கும் பொழுது தேவன் உனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் இருக்குமானால் எடுத்து போடு. ஆண்டவரே இடத்துல ஒருத்தன் தன் மகனுக்காக விண்ணப்பம் பண்ணுகிற, ஆண்டவரே என் மகனை குணமாக்கும்,
அப்ப ஆண்டவர் கேட்கிறார், விசுவாசிக்கிறாயா? ஆண்டவர் கேட்க உடனே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற விசுவாசிக்கிறேன், நானும் எனக்குள்ள தன்னை அறியாம ஒரு அவிவிசுவாசம் வருகிறது, அதை என்னிடத்துல இருந்து எடுத்து போடுங்க என்று சொல்லி அவன் கேட்கிறான். உடனே ஆண்டவர் உனக்கு உதவி செய்யறான். இயேசுதான் உங்களுக்கு உதவி செய்வார். ஒருவேளை அவிசுவாசம் உனக்கு வருதா, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற இந்த அவிசுவாசங்களை எடுத்து போடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவிசுவாசிகளும் என்ன பண்ணுவார்கள், அக்னி கடல்ல தள்ளப்படுவார் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை கேட்கிற சகோதரனை சகோதரி, நீ யாரா இருந்தாலும் சரி, உனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் வேண்டாம். இதுக்கு முன்பாக நீ எப்படி வாழ்ந்திருக்கலாம் தேவ பிள்ளையே. ஆனா ஆண்டு சொல், விசுவாசியே நீ பதறாதே, பயப்படாதே. பாட்டு படிச்சிடும், விசுவாசியே நீ பதறாதே பயப்படாதே என்று சொல்லி பாட்டு படிச்சிடும். ஆனா தேவப்பிள்ளை விசுவாசத்தில் இருக்கணும். அநேக விசுவாசிகள் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் கூட அபிவிசுவாசம் வந்துருது. ஒரு சின்ன போராட்டம் வந்துரு, இது நடக்குமா நடக்காதா சொல்லி, நடக்கும்னா நடக்கும், அபிவிசுவாசியாக இருக்காதே. அபிவிசுவாசியாக இருந்தா தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ கடந்து போக முடியாது, அக்கினி கடல்ல தள்ளப்படுவாய்ன்னு வேத வசனம் சொல்லுகிறது. உணர்வுகளை இந்த வார்த்தை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு ஒருவேளை உனக்குள்ள அவிசுவாசம் இருக்குமானா அதை எடுத்து போடும். ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை எடுத்து போடும். ஆண்டவரே நான் விசுவாசத்துல நிலைத்து இருக்கணும், நான் உம்முடைய ராஜ்யத்துக்கு கடந்து வரணும், எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை எடுத்து போடும் சொல்லி நீ கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த ஆள சொல்லப்படுகிற அருவருப்பானவர்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கடந்து போக முடியாது. அருவருப்பான காரியங்களை செய்கிறவர்கள் பேசுறவர்கள் எல்லாம் அக்னி கடல்ல தள்ளப்படுவார்கள். இந்த நாய் என்ன பண்ணுவோம்னா கக்கணத்தை சாப்பிடும், அதான் அருவருப்பு. செய்யற பாவத்தை மறுபடியும் செய்யறவன் அது ஒரு அருவருப்பு. நாய் தான் தின்னதை கக்கி அதை சாப்பிடும். தேவப்பிள்ளையே, அப்பேற்பட்ட அருவருப்பான காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் உன் தேசத்திலே உன் குடும்பத்திலே இருக்கிற அருவருப்பு உள்ளது எடுத்து போடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருவருப்பான காரியங்களை செய்கிறவர்களும் தேவப்பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கடந்து போக முடியாது, அக்னி கடல்ல தள்ளப்படுவார்கள். ஐ கேன் டு ரெக்கன் நேம் ஆஃப் ஜீசஸ். சோதம் குமாரான பட்டணத்தில் அருவருப்பான காரியங்கள், ஆணு பெண்ணு இன்னைக்கு தேசத்துல அநேக தேசத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த அருவருப்பான காரியங்களை எல்லாம் செய்கிறவர்கள் அக்னி கடல்ல தள்ளப்படுவார்கள். அது யாரா இருந்தாலும் சரி. தேவன் ஒருவேளை நீ இதுவரைக்கும் அருவருப்பான காரியங்களை நீ செய்து கொண்டு இருக்கிறாயா, இன்னைக்கு நீ கேள், ஆண்டவரே எனக்கு இருக்கிற இந்த அருவருப்பான காரியங்கள் எடுத்து போடும்பா. ஆண்டவரே நான் உம்முடைய ராஜ்யத்துக்கு தான் கடந்து வரணும், அக்னி கடல்ல நான் தள்ளப்போட பாதாளத்துக்கு நான் போகக்கூடாது, அக்னி கடலுக்கு நான் போகக்கூடாது. எனக்குள்ள இருக்கிற அருவருப்பான காரியங்கள், அருவருப்பான குறித்த காரியங்களை பேசுகிற அந்த பேச்சுகள் எல்லாத்தையும் ஆண்டவரே என்னிலிருந்து எடுத்து போடு என்று சொல்லி நீ கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். தெய்வ பிள்ளைங்க, அருவருப்பான காரியங்கள் உன் குடும்பத்துல, தொழில, வேலையில், ஊழியத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, உன் வாழ்க்கையில அருவருப்பான காரியங்களை ஈடுபட்டு செய்கிற காரியங்களை மறுபடியும் செய்துகிறாயா? இந்த வார்த்தை கேட்கிற சகோதரனை சகோதரியே, இன்னைக்கு நீ தேவ சமூகத்துல ஒப்புக்கிடு. ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற அந்த அருவருப்பான காரியங்களை எடுத்து போட்டு சொல்லி கேளு. It began to rock a massacre name of Jesus. அவன் நேற்று என்று மாறாத தேவன், வல்லமுள்ள தேவன், பராமரிக்கிற தேவன், மன உருக்கமுள்ள தேவன். அந்த அருவருப்பான காரியங்களை நீ என்னாகாத செய்யாத. தேவ பிள்ளைங்க இன்னைக்கு அநேகர் அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த தேசத்துல அநேக உலகத்துல அநேக அருவருப்பான காரியம். அவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கடந்து வர முடியாது. ஒருவேளை மன்னிப்பை கேட்டா தேவனுடைய இரக்கம் கிடைத்தாதான் உண்டு, இல்லைன்னா அக்னி அவர் கடலிலே அவர்கள் தள்ளப்படுகிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. அது யாராக இருந்தாலும் சரி, நீதிதான், நியாயம்தான். ஏதோ அரசியல்வாதிட்ட பணத்தை கொடுத்து மாத்துறது போல அங்க மாற்ற முடியாது, அதிகாரிகிட்ட பணத்தை கொடுத்து காரியத்தை சாதிக்கிற போல செய்ய முடியாது. இந்த வார்த்தை கேட்கிற சகோதரனை சகோதரி, ஒருவேளை நீ அரசியல்வாதியாக இருக்கலாம், ஒருவேளை நீ அரசு ஊழியராக இருக்கலாம், உனக்குள்ள அருவருப்பான காரியங்களை நீ செய்வாயானால் ஐ ஹேட் யூ டேக் அ நேம் ஆஃப் ஜீசஸ். உன் இடத்துல இருந்து அந்த அருவருப்பை உன்னை விட்டு விலக்கு. தேவப்பிள்ளை இல்லை என்னால் நீயும் உன் குடும்பம் அக்னி கடல்ல தள்ளப்படுவார்கள். நான் சொல்லல, வேத வசனம் சொல்லுகிறது.
தேவ பிள்ளைங்க, அவர் நேற்று மாறாத தேவன். எனக்குள்ளே எந்த விதமான சுவாபங்கள் அருவருப்பு இருக்க ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே எனக்குள்ள இருந்து எடுத்து போடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேள். நீ கேட்கும் பொழுது ஆண்டவர் உனக்கு அப்பேற்பட்ட உதவிகளை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மனம் உருக்கமுள்ள தேவன். ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யு சொல்லி கேட்கும் பொழுது நிச்சயமாக தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். அவர் சொல்லாகும் கட்டளுடன் இருக்கும். தேவ பிள்ளைகளே, அவர் மனம் உருக்கமுள்ள தேவன். அவர் நேற்றென்று மாறாத தேவன். அருவருப்பான காரியங்களை எடுத்து அடுத்ததாக வேதத்துல பார்க்கிறோம், கொலைபாதகர்கள் என்று போட்டிருக்கு. கொலைபாதகர்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. கொலைபாதகர்களும் அக்னி கடல்ல தள்ளப்படுவார் என்று வேதத்துல பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கொலைபாதகர்கள், ஒருவேளை நீ முன்னால கொலைக்காரனாக இருக்கலாம். கொலைன்னா கத்தி எடுத்து விட்டுறது மட்டும் இல்லை, வார்த்தையால கொலை பண்றவங்களும் நிறைய இருக்காங்க. இந்த வார்த்தையாலே என்ன பண்ணிடுவாங்க? கொலை பண்ணிடுவாங்க. அந்த வார்த்தையை அதுல என்ன இருக்கிறது? அப்படியே நெருப்பு, அப்படியே என்ன பண்ணும்? சுட்டரிச்சு, அநேகரை சுட்டரிச்சு கொன்றும். அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷ வாயிலிருந்து பெறப்படுற ஒவ்வொரு வார்த்தையில் மனுஷன் தீட்டுப்படுத்துங்கிறார். அநேக வார்த்தையினால அநேகரை கொலை செய்து விடுவாங்க, பட்டயத்தால கொலை பண்ணுவாங்க, இன்னும் என்னென்ன காரியங்களாலுமே கொலை. அநேகர் கொலைபாதகர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது. அக்னி கடலே என்ன பண்ணுவார்கள்? தள்ளப்படுவார்கள் என்று வேதத்துல பார்க்கிறோம். சிலவருக்கு கொலைவரி பிடித்தே இருப்பான். எப்படியாவது அடுத்தவனை என்ன பண்ணணும்? அப்படியே என்ன பண்ணணும்? அப்படியே அந்த ரத்தத்தை கண்டுட்டே இருக்கணும். அவனை எப்படியாவது நான் கொலை செய்து விடுவேன் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசா யாக்கோப்பை எப்படியாவது என் தாப்ப காலத்துக்கு அப்புறம் நான் கொலை செய்யணும். ஆனா ஆண்டவர் உடலை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, மோசே ஒரே ஒரு கொலை பண்ணுனா, எகிப்தியனை கொலை செய்தான். ஆனா அதே கொலைபாதகராக இருக்கல அவன். ஆமா, ஆண்டவர் அவனை கிட்டத்தட்ட 40 வருஷம் வனாந்தரத்தை ஆடு மாய்க்க போட்டு அவன் ரசிக்கப்பட்டான். ஏன்னா அதுக்கப்புறம் அவருடைய ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதுவரைக்கும் நீ கொலைபாதகராக இருந்திருக்கலாம், வார்த்தையினாலே அநேகர் கொலை செய்திருக்கலாம், பட்டயத்தை எடுத்து நீ கொலைபாதகராக இருக்கலாம், கொலவரி பிடித்து அலைவா. அவனை எப்படியாவது நான் கொல்லாம விட மாட்டேன், 2 அவனு பார்க்குது என்ன அப்படிங்கிறத, அப்படி ஒரு கொலவரி, அப்படியே அந்த ஆவி அப்படி பயங்கரமா கிரிச்சு. ஆனா அப்பேற்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கடந்து போக முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு கடந்து போக முடியாது. இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உனக்குள்ள அந்த கொலவரி இருக்கமானா, கொலைபாதகராக இருக்கமானா, அநேக வார்த்தையினாலும் நீ அநேகரை கொலை பண்ணி இருப்பா. என்னால் தேவ பிள்ளையை இன்னும் தேவ சமூகத்துல ஒப்புக்கிடு. ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற அந்த கொலைபாதகத்தை எடுத்து போடுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீ கேட்கும் பொழுது தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். அல்லேலூயா. அவர் நேற்று என்று மாறாத தேவன். அவர் பாவிகளை ரட்சிக்க வந்த தேவன். ஆண்டவரே, நான் என்ன பாவெல்லாம், நான் என்ன கொலையெல்லாம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு மனம் இறங்கும் என்று சொல்லி கேட்கும் பொழுது நிச்சயமாக என்ன பண்ணுவார்? தேவன் அவர் இறங்குற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா தொடர்ச்சியாக நீ அந்த பாவங்களை பண்ணி கொண்டிருப்பாயனால் அக்னி கடல்ல நீ தள்ளப்படுவா. கொலை பண்ணிட்டு வக்கீல்கிட்ட பைசா கொடுத்து நீ வெளியே வந்துடலாம், ஆனா என்ன பண்ண முடியாது? அவர்கிட்ட நீ அவருடைய ராஜ்யத்துக்கு கடந்து போக முடியாது. தேவ பிள்ளையே, இந்த உலகத்துல நீ வாழுகிறது 80 வருஷம் 85 வருஷம். ஆனா அக்னி கடல்ல நீ தள்ளப்படும் பொழுது நிச்சயமாக தேவ பிள்ளையே அப்படி வேதனைப்படுவாய், அந்த நரகத்துல வேதனைப்படுவாய். அதனால ஒருவேளை கொலைபாதகராக இருப்பாய், ஆனால் இன்னைக்கு ஒப்புக்கொடு. கர்த்தர் என்ன பண்ணுவார்? பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்லப்படுகிறது விபச்சாரக்காரர்கள். தேவ பிள்ளையே, விபச்சாரக்காரர்கள் விபச்சாரம் பண்ணி கொண்டு இருக்கிற காரியங்கள், செய்யற வேலையில விபச்சாரம் பண்ணணும். விபச்சாரத்துல பண்ணினாத மட்டும் இல்ல, செய்யற இந்த நாட்டுல நீ லஞ்சம் வாங்கிட்டு தேவனுக்கு விரோதமா, கடவுளுக்கு விரோதமா நீ செய்வாய், ஏன்னா அது ஒரு விபச்சாரம் தான். அது அதிகாரியாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, தேசத்துக்கு துரோகம் பண்ணுகிறாய் என்றால் அது விபச்சாரம். இந்த தாய்க்கு நீ என்ன பண்ணுகிறாய்? துரோகம் பண்ணுகிறாய். உன் மனைவிக்கு துரோகம் பண்ணுகிறாய். தேவனுக்கு நீ துரோகம் பண்ணுகிறாய். விபச்சாரம் பண்ணாது இருப்பாயாக. ஒரு ஸ்திரீயை இச்சோடு பார்க்கிறதே
விபச்சாரம் பண்ணி ஆயிட்டு சொல்லுகிறது தெய்வ பிள்ளைகள். அதான் ஆண்டவர் சொல்ற, விபச்சாரக்காரர்களே. காரணம் என்ன? தேவனுக்கு விரோதமாக என்ன பண்ணுகிறார்கள்? பாவம் செய்கிறார்கள், விபச்சாரம். ஐ கேன்ட் கதை. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? நீ என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாய்? உன் தொழில நீ விபச்சாரம் பண்ணுகிறாயா? உன் வேலையில விபச்சாரம் பண்ணுகிறாயா? உன் அரசியல விபச்சாரம் பண்ணுகிறாயா? உன் ஊழியத்துல விபச்சாரம் பண்ணுகிறாயா? ஐ கேன் டு ரெக்கன் அவருடைய ராஜ்யத்துக்கு நீ போக முடியாது. அக்னி கடல்ல நீ தள்ளப்படுவா. நீ கேன் நீ. உனக்கு இன்னைக்கு அநேக பாதுகாப்பு இருக்கலாம். என்ன பண்ணலாம்? காவல்துறை பாதுகாப்பு, ரிசர்வ் அந்த பட பாதுகாப்பு, மிலிட்டரி பாதுகாப்பு இருக்கலாம். ஆனா நீ மரித்ததுக்கு அப்புறம் அக்னி கடல்ல தான் நீ போய் சேர முடியும். இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, சகோதரனை சகோதரி, விபச்சாரக்காரனாக இருக்காது. நீ லஞ்சம் வாங்கிட்டு ஒரு காரியங்களை செய்யறன்னா உன்னை விற்கிறன்னு அர்த்தம், விபச்சாரம் பண்ணுகிறன்னு அர்த்தம். இந்த லஞ்சம் வாங்கிட்டு இந்த தேசத்துக்கு விரோதமாக நீ காரியங்களை செய்வனா அது கடவுளுக்கு விரோதமா செய்யற காரியம். அவன் விபச்சாரக்காரன். நீ யாரா இருக்கலாம், எந்த அரசியல்வாதியாக இருக்கலாம், எந்த அரசு ஊழியரா இருக்கலாம், கலெக்டரா இருக்கலாம், கவர்னரா இருக்கலாம், யாரா இருக்கலாம், தேசத்துக்கு விரோதமாக ஒரு ஜனத்துக்கு விரோதமாக நீ சேவாயானால் அது விபச்சாரம். நீ மனம் திரும்பு, இல்லன்னா அக்னி கடல்ல நீ தள்ளப்படுவாய். அங்க எந்த மிலிட்டரி வராது, உன் காவல்துறை வருகாது, உனக்கு கொடுக்கிற அந்த ரிசர்வ் பாதுகாப்பு வராது. விபச்சாரம் ஒரு பெண்ணோட விபச்சாரம் தான் பண்ணாதான் விபச்சாரம் நினைக்காத. நீ செய்யற வேலையில நீ துரோகம் பண்ணாலும் விபச்சாரம். நீ தாசில்தாரா இருக்கலாம், உன் பணம் கூட வராது. விபச்சாரக்காரனே, விபச்சாரக்காரியே, மனம் திரும்பு. இல்லைன்னா அக்னி கடல்ல நீ தள்ளப்படுவா. கடைசி நாட்களிலே அந்த வேதனையில வந்து யாரும் தப்பிக்க முடியாது, உன் பணவனும் தப்பிக்க முடியாது. அந்த நாள்ல உனக்கு துணையா இருந்த அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், அரசியல் யாரும் உனக்கு உதவ முடியாது. கேர்ஃபுல், நீ மனம் திரும்பு. I can now make a name of Jesus. அவர் இரக்கமுள்ள தேவன். ஆனா நீ மனம் திரும்பணும். இன்னைக்கு மனம் திரும்பு. விபச்சாரம் பண்ணி கொண்டு இருக்கிறாயா? உன் வேலை விபச்சார தொழில பார்த்துட்டு தொழில விபச்சார ஊழியமா விபச்சாரமா பண்ணி கொண்டு இருக்கிறாயா? இல்ல உன் தொழிலே விபச்சாரம் தானா? அப்படி என்ன இன்னைக்கு நீ மனம் திரும்ப. அப்படி இல்லை என்றால் அக்னி கடலில் நீ தள்ளப்படுவா. அவர் நேற்று என்று மாறாத தேவன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ மனம் திரும்ப என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்ததாக சொல்லுகிறார், சூனியக்காரர், சூனியம் பண்ணுகிறவன். இந்த தேசத்துல அநேக சூனிய மந்திரம் பண்ணுகிறவர்கள், மந்திரவாதியே நீ மனம் திரும்பு, இல்லைன்னா அக்னி கடல்ல நீ தள்ளப்படுவா. அநேருக்கு இந்த சூனியம் மந்திரம் மட்டும் இல்ல, இந்த சூனியம் பேசுவான். என்ன சூனியக்காரிங்க, அவன் பெரிய சூனியக்காரன்பா. தந்திரமா ஏதாவது ஒரு குடும்பத்துக்கு வரமா சூனியம் பண்ணுகிறது. எல்லா அக்னி கடல்ல தள்ளப்படுவீங்க. மனம் திரும்பு. சூனியக்காரனே, சூனியக்காரியே, தேவன் நீ இந்த உலகத்துல பணத்தை வாங்கிட்டு நீ சூனியம் பண்ணலாம், தந்திரம் பண்ணலாம், என்ன பண்ணலாம். நீ சூனியக்காரன் அநேருக்கு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு சூனியம் பண்ணலாம். நீ மனம் திரும்ப. அப்படி எல்லாம் அக்னி கடலில் தள்ளப்படுவா. அந்த அக்னி கடலில் தள்ளப்படாம இருக்குமானால் மனம் திரும்பு. சூனியக்காரனே, சூனியக்காரியே, நீ மனம் திரும்பு. அவர் இரக்கமுள்ள தேவன் தான். ஆனா என்ன பண்ண, ஆண்டவர் இன்னைக்கு உன்கிட்ட பேசுறாரு. சூனியக்காரனே, சூனியக்காரியே, நீ மனம் திரும்பு. யாரா இருக்கலாம், மனம் திரும்பு. உன்கிட்ட சொத்து கூட வராது, பணம் வராது. நீ யாருக்கெல்லாம் பணத்தை வேண்டி சூனியம் பண்ணினியோ அந்த அவன் கூட வர மாட்டான். ஆனா நீ செய்த பாவம், நீ பண்ணுகிற சூனிய காரியங்கள், நீ அக்னி கடல்ல நீ தள்ளப்படுவா. உன்னை மன்னிக்கிற தேவன் ஒருவர் தான். இயேசு மட்டும்தான் உன்னை மன்னிக்க முடியும். எல்லாம் இன்னைக்கு அவர் சமூகத்துல ஒப்புக்கொடு. சூனியம் பண்ணுவான் என்னால் இன்னைக்கு ஆண்டவர் கரத்துல ஒப்புக்கொடு. அவர் இரக்கமுள்ள தேவன். அதனால உன் சூனிய புத்தியிலிருந்து வெளியே வா. சூனிய புத்தி, அநேருக்கு சூனிய புத்தி இருக்கிறது.
வேலை செய்யற இடங்களில், படிக்கிற இடங்களில், தேசத்துல அரசியல் பண்ற இடங்களில், அரசு அலுவலகங்கள்ல எல்லாத்திலும் சூனிய பத்தி இருக்கிறது. நீ சூனிய பத்தி இருக்குமானால் அக்னி கடல்ல தள்ளப்படுவாய். இன்னைக்கே நீ மனம் திரும்பு, மனம் திரும்பு. கடவுள் சொல்லுகிற காரியம், ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ மனம் திரும்பு. மகளே மகளே, நீ மனம் திரும்பு. உனக்குள்ள இருக்கிற சூனிய புத்தி அடுத்தவங்கிட்ட போய் சூனியக்காரர்கள் அப்படியே என்ன பண்ணிடுது, கெடுத்து பேசி, அதே சூனிய புத்தி தான். அதனால மனம் திரும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தால சொல்லுகிறது வேதவசனம், என் பிள்ளைகளை விக்கிர ஆராதனைக்காரர்களும், விக்கிர ஆராதனைக்காரர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன என்று உனக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். நீ எதெல்லாம் ஒரு மனுஷனை முக்கியத்துவத்தை கொடுக்கிறாயோ, தேவனை தவிர எந்த மனுஷனெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ அது விக்கிரம்தான், விக்கிர ஆராதனை தான். ஒரு மனுஷனை விக்கிறத நீ முக்கியத்துவத்தை கொடுக்கிறது, உன் பெற்றோர்களை முக்கியத்தை கொடுக்கிறது, உன் ஊழியக்காரனை, உன் பாஸ்டர் முக்கியத்துவத்தை கொடுக்கிறது, உன் கட்சி தலைவர் முக்கியத்துவத்தை கொடுக்கிறது, கலெக்டர் முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. அவங்களெல்லாம் கணம் பண்ணலாம், ஆனா என்ன பண்ண கூடாது, அவங்களுக்கு தான் முக்கியத்துவம். எனக்கு கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லாத ஏவ பிள்ளைங்க. கடவுள் மாதிரி இல்ல, கடவுள் ஒருத்தர் இருக்காரு. கடவுள் மாதிரி செத்தங்களை வச்சு என்ன பண்ண கொண்டுட்டு இருக்காத. உயிரோடு இருக்கும்போது நல்ல சாப்பாடு கொடு, அதே விக்கிர ஆராதனை. செத்தவங்க அப்புறம் போன போட்டு ஆண்டவரே ஏதா அப்பா என்னை விட்டு பேட்டி, அம்மா பேட்டின்னு சொல்லி அதே விக்கிர ஆராதனை. என்ன கடவுள் என்னை என்று உனக்கு தேவை உண்டாயிருக்க வேண்டாம். வானத்திலும் பூமியிலும் யாதொரு ரூபத்தையும் என்ன பண்ண நீ பண்ணாத அப்படிங்கிறார். தூரிலே இருக்கிறார், துரும்பலே இருக்கிறார் ஆண்டவர். ஆவியாகவும் இருக்கிறார், அவர் உண்மையாகவும் இருக்கிறார். அதான் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ளுங்கிற சொல்லும். கூவிடும் பொழுது ஆண்டவர் உனக்கு தரிசனமாவார். அது எல்லாருக்கும் கிடைச்சல பாக்கியம். உடனே என்ன பண்ணிக்கிறாத, அவர் எப்படிதான் அப்படின்னு சொல்லி என்ன இதான் கடவுள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய செத்தவனெல்லாம் கடவுளாக்கிட்டாங்க. அதெல்லாம் அருவருப்பானவர், தேவனுக்கு பிரியாத இவங்கெல்லாம் அக்கினி கடல்ல தள்ளப்படுவார்கள். தேவ பிள்ளையே, வாயிருந்து பேசாது, கண்ணிருந்து காணாததை நீ உருவாக்கிட்டு இருக்காது. நீ உருவாக்காத, கடவுள் தான் உன்னை உருவாக்குனர். அதனால நீ கடவுளை உருவாக்காத. கடவுளை நீ யாரும் உருவாக்க முடியாது. கலப்புக்காக கடவுளை என்ன பண்ணிட்டு இருக்காத, உருவாக்கிட்டு இருக்காத. மரத்தினால கல்லுனால உருவாக்கி அதுக்கு விக்கிர ஆராதனை பண்றவங்க, அதுக்கு இது பண்றவங்க, அவங்கள எல்லாம் அக்னி கடல்ல தள்ளப்படுவார்கள் என்று சொல்ல. நான் சொல்லல, ஏதோ நான் சொல்றேன்னு நினைச்சிடாங்க. இந்த பைபிள்ல சொல்ல இருக்குது, விக்கிர ஆராதனைக்காரர்கள் அக்னி கடல்ல என்ன பண்ணுவார்கள், தள்ளப்படுவார்கள் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அடுத்தால சொல்லுகிறது தேவ பிள்ளைகளே, பொய்யர் பொய் சொல்லுகிறது. அநேகர் பொய் சொல்றே பிழைப்பு நடத்துவான். அநேக அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க, பொய் சொல்லுவாங்க. நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஜெயிச்சவனா ஒன்றும் செய்ய மாட்டான். பொய். இன்னைக்கு அரசியல்வாதிகள் என்ன அநேகர் பொய் சொல்லு, அரசு அதிகாரிகளும் பொய் சொல்லு. நாளைக்கு வாங்க உங்களுக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் அவன் துட்டுக்காக தான் பார்ப்பான். நாளைக்கு வாங்க என்ன பொய் சொல்லுவான், அப்படியே பொய் சொல்லுவான். அரசு அதிகாரிகள் பொய் சொல்ற அரசு அதிகாரிகளே, பொய் சொல்ற அரசியல்வாதிகளே, நீங்கள் அக்னி கடலே தள்ளப்படுவீர்கள். மனம் திரும்பு. பெற்றோர்கிட்ட போய் சொல்லுகிறது, கணவன்கிட்ட போய் சொல்லுகிறது, மனைவிட்ட போய் சொல்லுகிறது, சகோதரன்ட்ட போய் சொல்லுகிறது, ஊழியக்காரன்ட்ட போய் சொல்லுகிறது. பொய்யர் யாவரும் அக்னி கடல்ல தள்ளப்படுவார்கள். யாரும் தப்பிக்க முடியாது. இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைங்க, யாரும் தப்பிக்க முடியாது. பொய்யர் யாரும் அக்னி கடல்ல தள்ளப்படுவான்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால நீ என்ன பண்ணு, ஒருவேளை இதுக்கு வேற ஆண்டவரே எனக்கு உள்ள இந்த பொய்யின் ஆவியை எடுத்து போடும். நான் பொய்யராக இருக்கக்கூடாது, உண்மையுள்ளவனாக இருக்கணும். இந்த உலகத்துல முடிவு பெறுன்னு ஆண்டவர் உண்மையுள்ளவனாக இரு. பொய்யராக இருக்கு. நீ பொய்யிலே பிறந்து சாத்தான் தான் பொய் என்ன பண்ணுகிறான், பொய்க்கு பிதாவா இருக்கிறவன் பிசாசானவன். அப்படி என்றால் அந்த பொய் பேசுற, இந்த பொய் வாக்குறுதி கொடுக்கிறவன் என்ன பிசாசானவன். அவன் அரசியல்வாதியா இருந்தாலும் அரசு அதிகாரம் சரி பொய் சொல்லி காரியத்தை சாதிக்கணுக்கு அவன் பிசாசினால் உண்டானவன் வசனம் சொல்லுகிறார். அதனால அவன் அக்னி கடல்ல தள்ளப்படுவான். I came to let the name of Jesus. அதனால நீ மனம் திரும்ப என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் நேற்று என்று மாறாத தேவன். இவர்கள் எல்லாம் அக்னி கடல்ல என்ன பண்ணுவார்கள், வேத வசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, இவர்கள் எல்லாம் பொய்யர்கள் என்ன அனைவரும்
இரண்டாம் மரணமாய் அக்கினி கடல்ல என்ன பண்ணுவார்கள்? தள்ளப்படுவார்கள். யார் யாரு? பயப்படுறவர்களும் பயப்படுறவர்களும். ஏத வசனம் சொல்லுகிறது, பயப்படுறவர்களும் என்ன, அவிசுவாசிகளும், கொலைப்பாதர்களும், உபச்சாரக்காரர்களும், சூனியக்காரர்களும், விக்கிர ஆராதனைக்காரர்களும், பொய்யர் அனைவரும் என்ன பண்ணுவார்கள்? அனைவரும் அக்னி கடல்ல, ஏன்னா இரண்டாம் மரணமாகி அக்னி கடல்லே தள்ளப்படுவார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் பேசின காரியம், அந்த வார்த்தை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, நீங்க யாராக இருந்தாலும் சரி, நீ அக்னி கடல்ல தள்ளப்படாம இருக்குமென்றால், தேவனுடைய ராஜ்யத்துக்கு கடந்து போனா, தேவ பிள்ளையை விக்கிர ஆராதனை நீ விபச்சாரக்காரனா இருப்பாயனா அக்னி கடலை தள்ளப்படுவா. இன்னைக்கு நீ தெய்வ சமூகத்துல ஒப்புக்கொடு. ஆண்டவரே, எனக்கு இதுல இருந்து விடுதலை கொடும் என்று சொல்லி கேள். நீ கேட்கும் பொழுது ஆண்டவர் உனக்கு என்ன பண்ணுவார்? கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நீங்க, ஆண்டவரே எனக்குள்ள இந்தந்த பழக்கம் இருக்குது, பயம் இருக்கிறது, ஆண்டவரே எனக்குள்ள என்ன இருக்கிறது? பயம் இருக்கிறது, அவிசுவாசம் இருக்கிறது, நான் கொலைபாதகராக இருக்கிறேன், விபச்சாரக்காரனாக இருக்கிறேன், சூனியக்காரராக இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி என்ன பண்ணுகிறது? விக்கிரஆராதனைக்காரனாக இருக்கிறேன், பொய்யனாக இருக்கிறேன், இதெல்லாம் இருந்து நான் அக்கினி கடல்ல தள்ளப்படக்கூடாது, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் உடைய ராஜ்யத்துக்கு கடந்தவர்னு சொல்லுகிறவங்க தெய்வ பிள்ளைங்க எந்திரிச்சு நின்று ஆண்டவர் சமூகத்துல ஒப்புக்கிடுங்க. ஆண்டவர் சமூகத்துல ஒப்புக்கிடுங்க. நீங்க அதிகாரியாக இருக்கலாம், தலைவராக இருக்க, யாராக இருந்தாலும் சரி, கடவுளுக்கு இருந்தாக எல்லாம் சமமா தான். அந்த வார்த்தை எல்லாத்துக்கும், சட்டம்னா சட்டம் தான், தெய்வ பிள்ளைங்க எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். அதுக்காக யாருக்கும் சட்டத்தை ஆண்டவர் மாற்ற மாட்டார். நீங்க வேணாங்க உலகத்துல மாத்திக்கலாம், சட்டத்தை மாத்தலாம், உங்களுக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை எல்லாம் கொண்டு வரலாம். ஆனா அப்படியே தேவன் அவர் மாற்ற மாட்டார். அவன் மனமாற மனுஷன் நல்ல. அதனால நீங்க ஒப்புக்கிடுங்க. கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். அல்லேலூயா, சோத்திரம். நல்ல ஆண்டவரே சோத்திரனப்பா. வேதவசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே சோத்திரம். பயப்படுறவர்களும், அவிசுவாசிகளும், கொலைபாதர்களும், விக்கிராராதனைக்காரர்களும், சூனியக்காரரும், ஆண்டவரே பொய்யரும், அபாயம், அக்னி கடலை இரண்டாம் மரணமா அக்கடிகள் தள்ளப்படுகன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா, இப்பேற்பட்ட இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு இருக்குமானா பயத்தின் ஆவி, ஆண்டவரே சோத்திரம், அபிவிசுவாசிகள் எல்லாம் இருக்குமானா எல்லாம் எடுத்து போடப்படியா செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை நம்முடைய ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தபடியா செபிக்கிறோம். நம்முடைய வல்லமை கடந்து வரட்டும். மாம்சமான யாவர் மேல் ஆவியை ஊற்றுவன் சொன்னவரே, நம்முடைய வல்லமை இறங்கட்டும். காம்பி காத்து ராக்க நிக்கறி தேக்கோட்டோ காத்து ராக்க மேன் அரமான் தொக்காவ சொக்க நிக்கறி தேக்க. தேவனுடைய பிள்ளையே நீ ஒப்புக்கொடு, தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடு. ஐ கவுண்டர் மீ, நான் நீ ஒப்பு கொடுத்தாயனால் நீ அக்னி கடல்ல இருந்து தப்பிக்கப்படுவா. இன்னைக்கு தேவ சமூகத்தில், ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்பாயானால், இன்னைக்கு மனம் திரும்புவாயினால், நீ அக்னி கடல்ல தள்ளப்படுறதுக்கு ஒரு மனுஷனுக்கு மரணம் எப்போனாலும் வரும். நீ அக்னி கடல்ல தள்ளப்பட வேண்டுமா, இல்ல தேவனுடைய ராஜ்யத்துக்கு கடந்து பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து வேண்டுமா? இன்னைக்கு ஒரு முடிவு எடு, ஒப்புக்கொடு. சக்கரை கலக்கதுபடி அரமத்த கமன் அரவூரவ சக்கர கடி கதரபா ஐ நிக்கந்தனி கோதண்டன் ராமன், கோதண்ட ராமன் ஹெக்கம் தரபீது. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கிடுங்க. உங்களுக்கு இருக்கிற பாவங்கள் எல்லாம் அவர் செய்த சமூகத்தில் ஒப்புக்கிடுங்க. இன்னைக்கு நீ அக்கினி கடல்ல தள்ளப்படாம இருக்க வேண்டும். கோதண்டன் ராமன், கோதண்ட ராமன் தேவன் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் சொல்லுகிறார். நீ மனம் திரும்பு. ஆண்டவர் உன்னை எச்சரிக்கிறார். நீ மனம் போல நீ வாழணும்னு நினைக்காத. இன்னைக்கு நீ ஒப்புக்கொடு. உன் காரியத்தை அவர் விசாரிப்பா. ஆனா நீ ஒப்புக்கொடு, நீ மனம் திரும்பு. உனக்கு இருக்கிற எல்லா காரியங்கள் ஒப்புக்கொடு. அடிக்கார கண்ணை தருவி. நீ மறுபடியும் உன்னை இருதயத்தை கடிந்துகிட்டு பாவம் செய்யனாலா சடிதிலே உனக்கு மரணம் வரும். புஷ்பலதா ராய்கனி ராட்சவன் தனி. நீ மனம் திரும்பு. அகல்லி கவுண்டே. ஆண்டவரே சோத்திரம். நம்முடைய பிள்ளை மேல் வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு மேலும் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால விடுதலை நாயகரே சோத்திரம். வெற்றி கொடுக்கிறவரே சோத்திரம். ஜெயத்தை கொடுக்கிறவரே சோத்திரப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் அக்கினி கடல்ல தள்ளப்படக்கூடாது. இந்த பிள்ளைகளை இதுல இருந்து எல்லாம் விடுவிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா, பயப்படுறவர்களும் அவிசுவாசிகளும், ஆண்டவரே கொலைபாதர்களும், சூனியக்காரரும், விக்கிர ஆராதனைக்காரர்களும், பொய்யர் அனைவரும் அப்பா இன்னைக்கு அவர்கள் மனம் திரும்பணும். அப்படிப்பட்ட வல்லமை பிள்ளைங்க இறங்குறக்கா சோத்திரம்.
நேம் ஆஃப் ஜீசஸ். உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளை விடுவீங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. அடிமையும் கூடமா பேசின வார்த்தைக்காக சோத்திரனப்பா. எல்லா துதி கன மகிமலமைக்கை செலுத்துகிறானப்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே, ஆமீன். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை ஆண்டவர் சம்மதத்தில் ஆண்டவரே எனக்கு தந்திருக்கிறார், எனக்கு விடுதலை கொடுங்க, கேளுங்கள். நிச்சயமாக உங்களை ஆண்டவர் உங்களை விடுவித்து உங்களை குடும்பங்களை உங்களை ஆசீர்வதிப்பா. இந்த செய்தியை நீங்கள் எந்த இடத்துல கேட்டுக்கொண்டு தான் சரி, அநேருக்கு இந்த பகிருங்கள். கர்த்தர் உங்களை குடும்பங்களை என்ன பண்ணுவார்? ரட்சித்து வழி நடத்துவார். ஆமேன், ஆமேன்.